அமமுகவுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் தினகரன் வழக்கு போட்டார். அமமுக பதிவு செய்யப்படாத கட்சி என்பதால் அவரது கோரிக்கையை கோர்ட் நிராகரித்தது. தமிழகத்தில் 39 லோக்சபா தொகுதிகள், 18 சட்டசபை தொகுதிகளில் அமமுக வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுச்சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. அதை ஏற்று பரிசு பெட்டி சின்னத்தை அமமுகவுக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. ஆணைய அறிவிப்பு வெளியானதுமே பரிசு பெட்டியை பிரபலப்படுத்தும் வேலையில் அமமுகவினர் இறங்கினர். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் பரிசு பெட்டி படங்கள், வீடியோக்கள் வேகமாக பகிரப்பட்டது. பரிசு பெட்டி, கிஃப்ட் பாக்ஸ் ஹேஷ்டேக்குகளை உருவாக்கினர். ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் பரிசு பெட்டி இடம்பெறும் அளவுக்கு வேகமாக அமமுகவினர் வேலை பார்த்தனர். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.